ஹாய் ஹலோ விவார்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒசூருங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் அந்த கம்பெனிக்குள்ளே போக வாய்ப்பு கிடச்சி, சரி நம்ம பார்த்த விஷயத்த உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் இது ஒசூரில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 500 ஏக்கர் பரப்பளவில் இருக்குங்க. இது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர்லேருந்து நம்ம ராயக்கோட்டை பாலக்கோடு போகிற வழியில் கெலமங்கலம் அப்படிங்கிற ஊரில் மலை அடிவாரத்துக்கு கீழே இந்த 500 ஏக்கரை பிடிச்சி இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி போட்டிருக்காங்க. இது சரி, ஓகே. உண்மையிலேயே நிறைய பேர்த்துக்கு இங்கே வந்து வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்புக்கு உண்மையிலே செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு டாட்டாவோட நிறுவனம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸே வேறு லெவலில் இருக்குங்க. பட் நான் ஃபுல்லாக எடுக்க முடியல. நான் போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க தான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பிளான்ட்ஸு, செடி, அந்த ஃபாரின் அந்த புல்வெளியெலாம் வைப்பாங்கன்னு சொல்லிங்களா, இதெல்லாம் இப்போ தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா வளர்ந்துச்சுன்னா பார்க்கவே வேறு லுக்காக இருக்குங்க. இது நம்ம இப்போ நான் நடந்துகிட்டு இருக்க பாதையிலேருந்து அந்த மலையடியார் வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. ஃபைனலாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தெரியும். அது வரைக்குமே ஃபேக்ட்ரி இருக்குங்க. இது எப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஆப்பிள் ஐஃபோனோட காம்பனண்ட்ஸு, அந்த கவர்ஸு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக தான் இங்கே வந்து இந்த ஃபேக்ட்ரி வந்து டாட்டா நிறுவனம் போட்டிருக்காங்க. சரி, ஏன்டா இங்கே இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆப்பிள் நிறுவனத்தோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து சைனாவில் தாங்க இருந்துச்சு. இப்போ தான் தெரியுமே, சைனாவில் நிறைய ரெஸ்க்யூ அந்த மாதிரி கொரோனா, அவங்களோட அந்த பொருளாதார கொள்கை இதெல்லாம் எல்லாமே பிடிக்காமல் நிறைய கம்பெனிஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்படி ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் உள்ள ஒரே கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை நம்ம இந்தியா. ஸோ அதனால தான் இந்தியாவுக்கு நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து 5000 பெண்கள் வேலை செய்கிறாங்க. மோர் தென் 5000 பீப்புள் ஒன்லி உமன்ஸ் வேலை செய்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்த்துருக்க ஒர்க்கர்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் 90% ஆஃப் பீப்புள் வந்து அவங்க தான் இருப்பாங்க. ஃப்யூச்சரில் இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, 60,000 பேருக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்காக இதை பிளான் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு தாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா டே பை டே அதோட இது கட்டிக்கிட்டே போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதனால் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வேலையில் கிடைக்குங்க. ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க. இங்கே பெண்களுக்கு அதிகம் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 16,000 சேலரிங்க மாதத்துக்கு. ஃபுட்டு, அக்கமடேஷனு அந்த கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிடுது. மேபி இவங்களாலே ஒசூரில் வாடகையெல்லாம் கூடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க டோட்டலாக ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸு, கல்யாண மண்டபம், சின்ன சின்ன வீடு, மொத்தமாக வீடு கட்டியிருக்காங்களே 10 வீடு 12 வீடு வச்சுருக்கவங்கள்ட்டலாம் அவங்க என்ன ரெண்ட்டு கேட்டாலும் ஓகேன்னு சொல்லி டாட்டா நிறுவனம் பிடிச்சிட்டாங்க. ஸோ ஒசூர்லேருந்தே கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 200 பஸ் வருதுன்னா பார்த்துக்கங்களேன் இந்த ஃபேக்ட்ரிக்கு. அவ்வளோ ஒரு அதான் சொல்கிறேன் இல்லையா, பீப்புள்ஸ் நார்த்லேருந்து நிறையா ஒரே நாளில் ஒரு 800 பேர்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குனாங்கன்னு. இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யறதுக்கு தான் டாட்டா நிறுவனம் அங்கேருந்து ஆள் கூட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு, அக்கமடேஷன் கொடுத்து 3 இயர்ஸ் கான்ட்ராக்டு. மேபி அவங்க கண்டினியூ பண்ணுறதுலாம் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அப்படி தான் இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு தான் நிறையா ஃபைட் பண்ணி இப்போ நிறைய போராட்டமெல்லாம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்க நமக்கும் சரி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உண்மையிலே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு கிடைக்குது. நம்ம ஆளுங்கள்ட்ட இருந்து நிலத்தை எடுத்துகிட்டு நம்ம ஆளுங்களுக்கே வேலை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தாட்டும் போயிட்டுருக்கு. நம்ம கவர்மெண்ட்டும் பேசியிருக்காங்க, மேபி நமக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் 60,000 பேர் அசைன் பண்ணால் நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக அதில் ஒரு 20,000 30,000 பேர்த்துக்காவது நம்ம ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கும் தானே. ஸோ அந்த வகையில் இது ஒரு பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயந்தான். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் அப்படியே மூமெண்ட் ஆகி போய்கிட்டு இருக்கேன். செக்யூரிட்டி அப்படியே பார்ப்பாங்க நம்மளை, என்னடா அப்படின்னு. நான் சரி இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படியே சின்னதாக அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்போ நான் ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேங்க. அது மலை அடிவாரத்துட்ட இருக்கனால மேபி எல்லாமே டோட்டலாக கவர் ஆகுங்க. இது நான் போகிறது ஒவ்வொரு பேஸ் செக்ஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அந்த டெட் எண்டு வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் அசம்ஷன் பண்ணி பார்க்கவே முடியாது. இன்டெப்த்தாக வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதனால் விட்டுட்டேங்க. இப்போ நான் வந்து வெளியில் வந்துட்டேன். பார்க்கிங் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. டூ வீலர் பார்க்கிங்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 வண்டி நிற்குங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நான் காமிச்சேன்னு தெரியும். இவ்வளோ ஸ்பேஸ் டூ வீலர் பார்க்கிங் மட்டும் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு விட்ருக்காங்க. இன்னும் பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே தாங்க இருக்குது. ஸோ புதிய வேலைவாய்ப்பு நமக்கு கிடைச்சா நல்லதானுங்க. தேங்க்யூ.